சாட்டர்டே ஈவினிங் அன்னைக்கு மதியம் லஞ்ச் வெளியே சாப்பிட்டோம். ரொம்ப லைட்டான டிஃபன். அதனால நைட் டின்னருக்கு ரைஸும் கொள்ளு பருப்பும் தான் ரெடி பண்ணேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செய்கிற ரெசிபி. ஒரு தவால ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் கொள்ளு பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நல்லா வாசனை வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே தவால உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4லிருந்து 5 பல் பூண்டு, அதையும் அதே தவால ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா ஆறணும். அதுக்குள்ளே காலையில் காய போட்ட துணி எல்லாமே மடித்து வைக்க வேண்டியது இருந்தது. அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பெரிய மழையாட்டம் நமக்கு தோணும். கொள்ளுப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக புளி, உப்பு, 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. சுடு சாப்பாட்டில் இது ஒரு உருண்டை வச்சு அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.